எபேசியர் 1:4 சொல்கிறது, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சிலரை தமக்கென்று நீதிமான்களாக மாற்ற தேவன் முன் குறிக்கிறாரா. இரண்டாவது, அவர்களை அழைக்கிறாரா. யோவான் 15:16 தன் சீடர்களோடு அவர் பேசும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை அழைத்தேன் என்று சொன்னார். அழைத்த பிறகு அவர் அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார். 1 கொரிந்தியர் 6:11 சொல்கிறது, உங்களில் சிலர் பரிசுத்தமற்று இருந்தீர்கள், நீங்கள் நமது தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக மாற்றப்பட்டீர்கள். இப்படித்தான் நீதிமான் பிறக்கிறான். பாவி ஒருவன் தான், பாவத்தில் வாழ்கிறவன் தான், கெட்ட பழக்க வழக்கங்களை செய்கிறவன் தான், கொடூரமான சிந்தை உள்ள மனிதன் தான், மனுஷிதான் நீதிமானாக மாற்றப்படுகிறாள். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், பரிசுத்த இரத்தத்தினால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் ஓரல் ராபர்ட்ஸ் என்ற பக்தனுடைய வாழ்க்கை சரிதையை வாசித்து பார்த்தேன். அவர் தன் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது ஒரு நாள் அந்த அம்மையார் அடுத்த வீட்டில் உள்ள சிலருக்கு உதவி செய்ய புறப்பட்டு போனார்களாம். இருவர் வீட்டிற்கும் நடுவே ஒரு முள் வேலிதான் இருந்தது. எனவே இந்த முள் வேலிக்குள் நுழைந்து மறுபக்கம் செல்ல முயற்சி செய்த பொழுது பூரண கர்ப்பிணியாக இருந்த அவர்கள் அந்த கம்பிக்குள் சிக்கி கொண்டார்கள். சில கம்பிகள் வயிற்றை கிழிக்க ஆரம்பித்தன. அந்த நிலையில் நின்று கொண்டு அவர்கள் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் செய்தார்களாம். தேவனே, என் வயிற்றில் இருக்கும் குழந்தையை காப்பாற்றும், நீர் காப்பாற்றினால் இந்த குழந்தையை உமக்கென்று உம்முடைய ஊழியத்திற்கென்றே கொடுப்பேன் என்று பிரார்த்தனை செய்தார்களாம். குழந்தை பிறந்தது. தன் பெயரை கூட சொல்ல முடியாத திக்குவாயாக பிறந்தது. 17 வயது நிரம்பிய அந்த குழந்தை இறைவனுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லியது. வீட்டை விட்டு அந்த வாலிபன் ஓடிவிட்டான். தாய் சொன்னாள், நீ வீட்டை விட்டு ஓடலாம் மகனே, ஆனால் என் ஜெபத்தை விட்டு ஓடவே முடியாது. தேவன் உன்னை அழைத்த அழைப்பை, உனக்கு கொடுத்திருக்கிற தெரிந்து கொள்ளுதலை விட்டு நீ ஓடவே முடியாது என்று. திரும்பி ஒரு நாள் வந்தார். எப்படி? 2 நுரையீரல்களிலும் க்ஷயரோகத்தோடு திரும்பி வந்தார். அந்த நாட்களில் க்ஷயரோகத்திற்கு மருந்து கிடையாது. இரத்தத்தை இரவும் பகலும் வாந்தியாக எடுத்து தங்கியிருந்த சுவரெல்லாம் இரத்தத்தினால் வார்னிஷ் போல அடித்து தவித்தார். அப்பொழுதும் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றாலும் தகப்பனுடைய கண்ணீரினால் ஒரு நாள் கிறிஸ்துவை